இவை மணிக்கு 50 மைல் வேகத்தில் பறக்கக்கூடியவை. மேலும் ஒரே நாளில் 500 மைல்கள் வரை பயணிக்கக்கூடியவைங்க. நிக்கோபர் புறாவுடைய ரொம்பவும் தனித்துவமான இன்னொரு அம்சம் அதோட பிரகாசமான வெள்ளை நிற வால் தாங்க. இது ஒரு அடையாள சின்னமாகவும் செயல்படுது. கடல் முழுவதும் இவை கூட்டமாக பறந்து போகும்போது ஒன்றா இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவுது. மற்ற புறாக்களை போல இல்லாமல் இது ஒன்றா குழுவாக பயணிக்குதுங்க. இவை பெரும்பாலும் விதைகள், பழங்கள் மற்றும் சிறிய முதுகெலும்பில்லாத உயிரினங்களை சாப்பிடுது. இவை இருக்கிற தீவுகளில் விதை பரவலுக்கு இது முக்கியமான பங்கை ஆற்றுதுங்க. நிக்கோபர் புறா ஐரோப்பிய விஞ்ஞானிகளால் அதிகாரப்பூர்வமாக விவரிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளாக தீவில் வசிக்கிற பழங்குடி மக்களுக்கும் ஆரம்பகால கடல்சார் வணிகர்களுக்கும் இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்ததுங்க. இது பெரும்பாலும் உணவுக்காக வேட்டையாடப்பட்டுச்சு. மேலும் அதோட பளபளப்பான இறகுகள் சில நேரங்களில் பாரம்பரிய நகைகள் மற்றும் அலங்கார பொருட்களாக பயன்படுத்தியிருக்காங்க.